இந்த நொடியில இந்த ஃபோன் வெடிச்சா எப்படி இருக்கும்? கிட்டத்தட்ட 45,000க்கும் மேற்பட்ட மக்கள் கொலை செய்யப்பட்டிருக்காங்க. துப்பாக்கி பட பாணியில ஸ்கெட்ச் போட்ட நாடு. ஒரு போனை கையில வச்சிருந்தா கூட இன்னும் உயிர் பலி வாங்க முடியும் அப்படின்னு நிரூபிச்சிருக்கு. பயந்து போய் கிடக்கும் எதிரி நாடுகள். உலகம் எத்தனையோ விதமான தாக்குதல்களை பல்வேறு நாடுகளில் நடந்த போர்களை சந்திச்சிருக்கு. ஆனால் சமீபத்தில் நடந்த இந்த மிகப்பெரிய டெக் தாக்குதல் அப்படிங்கிறது உலக தலைவர்களை எல்லாம் அதிர்ச்சி அடைய வச்சிருக்கு. ஜேம்ஸ் பாண்ட் படத்தையே விஞ்சுற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய தாக்குதலை நிகழ்த்தி காட்டியிருக்கு இஸ்ரேல். இது குறித்து இன்னும் இஸ்ரேல் வாயை திறக்கலைனாலும் கூட இந்த சம்பவத்துக்கு பின்னாடி இஸ்ரேலுடைய உளவுத்துறையான மொசாட் தான் இருக்குது அப்படிங்கிறது உலகத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் ரொம்ப வெளிப்படையாக தெரிஞ்ச ஒன்று. லெபனான் தலைநகரான பெய்ரூட்டில் கடந்த செவ்வாய்க்கிழமை மாலை நடந்த இந்த பேஜர் தாக்குதல் அப்படிங்கிறது உலகையே அதிர வச்சிருக்கு. ஏன்னா ஒவ்வொரு நாடுகளும் போர் நடக்கும் பொழுது பல்வேறு விதமான ஆயுதங்கள், ராக்கெட்டுகள், என்னென்ன விதமான புது ரக ஆயுதங்களை எல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க. ஆனால் உலகத்திலேயே இஸ்ரேல் நாடு தான் முதலாக டெக் மூலமாக ஒரு தாக்குதல், ஒரு ஃபோனை கையில் வச்சுருந்தா கூட இன்னும் உயிர் பலி வாங்க முடியும் அப்படின்னு நிரூபிச்சிருக்கு. பேஜர் அப்படிங்கிறது 90களின் காலகட்டத்தில் நம்ம இந்தியாவிலேயே பரவலாக நிறைய பேர் தன்னுடைய இடுப்பில் மாட்டிக்கிட்டு தெரிஞ்ச ஒரு சாதனம். அந்த பேஜர் இன்னைக்கெல்லாம் வலை குளிந்து போய் செல்ஃபோனில் பல புதுவிதமான ரகங்கள்லாம் இன்னைக்கு செல்ஃபோனே இல்லாமல் பேசக்கூடிய ஒரு காலகட்டம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனாலும் கூட லெபனானில் இருந்து இயங்கக்கூடிய இந்த ஹிஸ்புல்லா அமைப்பினர் பார்த்தீங்கன்னா பேஜர்களை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு ஒரு மிகப்பெரிய வரலாறு பின்னணியில் இருக்குது. இஸ்ரேல் அப்படிங்கிற ஒரு நாடு உருவான பொழுது அதுக்கு பகை நாடுகளும் ஏராளமாக உருவாயிருச்சு. குறிப்பாக அரபு நாடுகள் இஸ்ரேலை இன்றளவும் வெறுத்துட்டு தான் இருக்காங்க. ஆனால் அதே நேரத்தில் இஸ்ரேலும் சும்மா இருக்கிறதில்ல. பக்கத்து எல்லா நாடுகள்லையும் இருக்கக்கூடிய தீவிரவாதிகளை அழிக்கக்கூடிய போர் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு நாடுகளில் தாக்குதல் நடத்துறது, குறிப்பாக பாலஸ்தீன பிராந்தியத்தில் அங்கே இருக்கக்கூடிய மக்களை கொன்று குவிப்பதுன்னு இப்படி இஸ்ரேலும் சளைக்காமல் தன்னுடைய போரை நடத்திட்டு இருக்கு. இந்த பேஜர் தாக்குதலுக்கு எது முன்னோடி அப்படின்னு சொல்லி பார்த்தா கடந்த வருஷம் அக்டோபர் மாதம் இஸ்ரேலில் நடந்த ஒரு மிகப்பெரிய தாக்குதல். ஹமாஸ் அமைப்பு நடத்தின அந்த தாக்குதலில் கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர் இறந்துட்டாங்க இஸ்ரேலிய மக்கள். அதுக்கப்புறம் இஸ்ரேல் வீறு கொண்டு எழுந்து ஹமாஸ் மீதும் பாலஸ்தீனத்தின் மீதும் நடத்தக்கூடிய தாக்குதல்களால் இதுவரைக்கும் பாலஸ்தீன பகுதியில் கிட்டத்தட்ட 45,000க்கும் மேற்பட்ட மக்கள் கொலை செய்யப்பட்டிருக்காங்க. இந்த பின்னணியில் தான் இந்த விஷயத்தை நம்ம பார்க்கணும். அப்படிப்பட்ட அந்த ஹமாஸுக்கு, பாலஸ்தீன நாட்டுக்கு தன்னுடைய முழு ஆதரவை கொடுத்துட்ருக்கிறது ஹிஸ்புல்லா அமைப்பு. இந்த ஹிஸ்புல்லா அமைப்பு எங்கிருந்து இயங்குதுன்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய லெபனான் நாட்டிலேருந்து தான் இயங்குது. அந்த ஹிஸ்புல்லா அமைப்புக்கு லெபனான் நாட்டு ஆதரவும் உண்டு. அதே போன்று ஈரான் போன்ற பல்வேறு நாடுகளுடைய ஆதரவும் அந்த லெபனான் ஹிஸ்புல்லா அமைப்புக்கு உண்டு. ஆயுத சப்ளை, பண விவகாரம், இப்படி பல்வேறு உதவிகளை பல்வேறு அரபு நாடுகள் அந்த ஹிஸ்புல்லா அமைப்புக்கு செஞ்சுட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட சூழலில் தான் பாலஸ்தீனத்தில் இயங்கக்கூடிய ஹமாஸ் அமைப்பை விட இந்த ஹிஸ்புல்லா அமைப்பு தான் தனக்கு மிகப்பெரிய தொந்தரவு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இஸ்ரேல் அதுக்கு ஒரு பாடத்தை புகட்டியிருக்காங்க, அல்லது அதுக்கு ஒரு பதிலடியை மேற்கொண்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். கடந்த செவ்வாய்க்கிழமை லெபனானில் பல்வேறு இடங்களில், குறிப்பாக மார்க்கெட் பகுதிகள், ஆஸ்பத்திரிகள், கல்வி நிறுவனங்கள், இப்படி பல்வேறு இடங்களில் இந்த பேஜர்கள் திடீர்னு வெடிச்சது. அதனால கிட்டத்தட்ட ஒரு 10 பேர்த்துக்கு மேற்பட்ட மக்கள் பலியானாங்க. கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்து மருத்துவமனைகளில் சேர்க்கப்பட்டாங்க. அதற்கு அடுத்த நாளான புதன்கிழமை அந்த இறந்தவர்களுடைய இறுதிச்சடங்கில் கலந்துகிட்ட பல்வேறு ஹிஸ்புல்லா அமைப்பினருடைய வாக்கி டாக்கிகள் வெடித்து சிதறிச்சு. அதில் கிட்டத்தட்ட 20 பேர் உயிரிழந்திருக்காங்க. 5000க்கும் மேற்பட்டோர் படுகாயம் அடைஞ்சிருக்காங்க. இப்படியாக செவ்வாய் புதன் இந்த 2 நாட்களில் நடத்தப்பட்ட டெக் தாக்குதலை கண்டு லெபனான் மக்கள் அஞ்சி நடுங்கிறாங்க. காரணம், இப்போ அவங்க செல்ஃபோனை யூஸ் பண்ணுறக்கோ பேஜரை யூஸ் பண்ணுறக்கோ பயந்து நடுங்கிறாங்க. குறிப்பாக லெபனான் அரசாங்கமே சொல்லியிருக்கிறது என்னென்னா, எலக்ட்ரானிக் பொருட்களை அதிகமாக யூஸ் பண்ணாதீங்க, எல்லாத்தையும் முடக்கி வைங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த அளவுக்கு லெபனான் மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய அச்சத்தை இஸ்ரேல் ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த பேஜர் சாதனங்களை கடந்த 5 மாதங்களுக்கு முன்னாடி தான் கிட்டத்தட்ட ஒரு 5000 பேஜர் சாதனங்களை ஹிஸ்புல்லா அமைப்பினர் வாங்கினாங்க. ஏன்னா இந்த பேஜர் சாதனங்களை எந்த காலத்திலையும் அந்த இஸ்ரேலிய உளவுத்துறை அமைப்பான மொசாட் ஹேக் பண்ண முடியாது, அதிலிருந்து தகவல்களை திருட முடியாது அப்படின்னு நம்பிக்கையில்
ஹிஸ்புல்லா அமைப்பினர் அனைவருமே இந்த பேஜர் சாதனங்களை தான் உபயோகப்படுத்திட்டு இருக்காங்க. இதை சரியாக புரிஞ்சு கொண்ட இஸ்ரேலிய உளவு அமைப்பான மொசாட் இது எங்கே தயாரிக்கப்பட்டதோ அங்கேயே சென்று அந்த கம்பெனியிலேயே அந்த நிறுவனத்திலேயே அந்த பேஜரில் 3 கிராம் அளவுக்கு வெடிமருந்து நிரப்பப்பட்ட போர்டை வந்து அதில் பொருத்தியிருக்காங்க. அந்த பேஜருக்கு எப்போது பாஸ்வேர்டு வருதோ அப்போது இந்த பேஜர்கள் வெடிக்கிற மாதிரியான ஒரு அமைப்பை அந்த பேஜரில் நிறுவியிருக்காங்க. இப்படி அந்த பேஜர்கள் வந்து பயன்பாட்டில் இருந்திருக்கு. ஹிஸ்புல்லா அமைப்பினருக்கும் அந்த பேஜரில் வெடிமருந்து இருக்கக்கூடிய விவரம் தெரியாது. இதற்கிடையே கடந்த ஒரு வாரத்துக்கு முன்பாக இஸ்ரேலில் முன்னாள் இராணுவ உயர் அதிகாரியை ஒருத்தரை கொல்ல ஹிஸ்புல்லா அமைப்பினர் திட்டம் போட்டதாக சொல்லப்படுது. இந்த சம்பவத்தால் கடும் ஆத்திரமடைந்த இஸ்ரேலுடைய உளவுத்துறையான மொசாட் அமைப்பு லெபனானுக்கு, குறிப்பாக ஹிஸ்புல்லா அமைப்பினருக்கு ஒரு பாடத்தை நடத்தியே தீர்வுன்னு முடிவு பண்ணி இந்த பேஜர்களை வெடிக்க வச்சிருக்காங்க. இந்த வெடிப்புக்கு அப்புறம் இதற்கு மொசாட் தான் காரணம் அப்படின்னு லெபனான் உட்பட பல்வேறு நாடுகள் குற்றம் சாட்டியிருக்காங்க. ஆனால் இதுவரையிலும் இஸ்ரேலுடைய அரசாங்கமோ இஸ்ரேலுடைய உளவுத்துறையோ இதை பற்றி வாயை திறக்காமல் இருக்காங்க. ஆனால் இஸ்ரேலிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் வந்து ஒரு செய்தியை வெளியிட்டிருக்காரு. போரில் அடுத்த கட்டம் தொடங்கிவிட்டதுன்னு மறைமுகமாக இந்த தாக்குதலை குறிப்பிட்டு ஒரு பதிவை வெளியிட்டிருக்கார். இதன் மூலம் மொசாட் தான் இந்த சம்பவத்துக்கு பின்னாடி இருக்கிறது அப்படிங்கிறது வெட்ட வெளிச்சமாக தெரிய வருது. லெபனானில் நடந்த இந்த தாக்குதலில் ஹிஸ்புல்லா அமைப்பினர் மட்டும் கிடையாது, ஏராளமான பொதுமக்களும் பலியாகியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் லெபனானுக்கான ஈரான் நாட்டு தூதரும் இதில் படுகாயம் அடைஞ்சிருக்காரு. ஹிஸ்புல்லா அமைப்புடைய முக்கியமான உயர் பொறுப்பில் இருக்கக்கூடிய நபருடைய மகனும் இதில் கொல்லப்பட்டிருக்காரு அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். இஸ்ரேல் எந்த தாக்குதல் நடத்தினாலும் கூட அது தீவிரவாத அமைப்புக்கு எதிரான தாக்குதல் அப்படின்னு சொன்னாலும் கூட அது பொதுமக்களையும் பழிவாங்கக்கூடிய விஷயமா தான் இருக்குது. அப்படித்தான் இன்றைக்கி லெபனான் நாட்டில் நடந்த ஹிஸ்புல்லா அமைப்பின் தாக்குதல் கூட அவர்களை மட்டும் குறிவைத்ததா சொல்ல முடியாது. அதையும் மீறி ஏராளமான பொதுமக்கள் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. இப்போ லெபனான் நாட்டில் ஹிஸ்புல்லா அமைப்பினர் மீது நடத்தப்பட்ட இந்த தாக்குதல் அப்படிங்கிறது இஸ்ரேல் நாடு உலகத்துக்கே வேறொரு வழியில் தாக்குதல் நடத்தலாம், டெக் ரீதியாக தாக்குதல் நடத்தலாம் அப்படிங்கிறத எடுத்து சொல்லியிருக்காங்க. அதனால் இனிமேல் இஸ்ரேலுக்கு எதிரான நாடுகள் என்ன மாதிரியான நிலைப்பாட்டை எடுக்க போகிறாங்க, எந்த வகையில் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்த போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் ஒரு புரியாத புதிதாக இருக்குது. உலக நாடுகள் எவ்வளவு விரைவில் இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்துக்கும் இடையிலான ஒரு ஒப்பந்தத்தை ஏற்படுத்தி அமைதி ஏற்படுத்துகிறாங்களோ அதுவரையிலும் இது மாதிரியான அழிவுகள், புது புது அழிவுகள் அந்த மண்ணில் தொடர்ந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறதா நிதர்சனம்.